ஹலோ வியூவர்ஸ். மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. வரப்போகிற வாரம் ரொம்பவே சூப்பராக இருக்க போதுங்க நம்ம மல்லி சீரியல். ஏன்னு பார்த்தா நம்ம விஜய்க்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனால் கார் சர்வீஸ் பண்ணுற வேலை தான். ஆனால் நம்ம விஜய் அரவிந்த்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் இந்த வேலை தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மல்லிக்கிட்ட சொல்லிடாத அப்படின்றாங்க. நம்ம அரவிந்தும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் சார் அப்படின்றாங்க. அடுத்ததாக பார்த்தா நம்ம மல்லி கோயிலில் சாமி கும்பிட்டு மறுபடியும் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு, பழைய நிலைமைக்கு அவரை கொண்டு வரணும், 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தா நம்ம மல்லி எங்கே போனாலும் வந்து நிற்பாங்க இல்லையா நம்ம ராஜேஸ்வரி, அந்த மாதிரி ராஜேஸ்வரியும் வந்து நிற்கிறாங்க. உடனே சாக்கடையை பார்த்து ஒதுங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் இருந்தாலையும் வாய் கொடுத்த நம்ம ராஜேஸ்வரி அப்போ நம்ம மல்லி சொல்கிறாங்க, அவருக்கு வேலை கிடச்சிருச்சு, நல்ல ஒரு போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. எங்கே வேலை கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம மல்லிக்கு அது தெரியப்படுத்திடுவாங்க. மறுபக்கம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் செய்கிற அந்த வேலைக்கு கண்டிப்பாக அந்த ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அதுக்கான வட்டியை கூட வரப்போகிறதில்ல. இதனால் இந்த பணம் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரியாத நம்ம விஜய் ரொம்பவே கன்ஃபியூஷனில் ஒரு கட்டத்தில் நம்ம மல்லிக்கிட்ட உண்மையை சொல்லி தாங்க ஆகணும். ஆமாம், நான் இதில் தான் வேலை செய்கிறேன், நான் வந்து வெண்பாவுக்கு ஃபீஸ் கட்டினதெல்லாம் வட்டிக்கு வாங்கி தான் கட்டினேன்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் நம்ம மல்லி சொல்ல போகிறாங்க, நான் வேலைக்கு போகிறேன், 2 பேரும் சமாளித்து வெண்பாவை அதே ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு பேச போகிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே இதுக்கெல்லாம் ஒரு சரியான வழிகாட்டுதலாக நம்ம அன்னபூர்ணியமும் அரவிந்தும் நம்ம விஜய் இழந்த சொத்தெல்லாம் கூடிய சீக்கிரமே மீட்டு தர போகிறாங்க. ரொம்பவே சுவாரஸ்யம் இன்ட்ரெஸ்டமாக இருக்க போதுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.